வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல நடிகரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான சிவராம் அவர்கள் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காங்க. இவரது மறைவிற்கு நிறைய திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. வாங்க அந்த பிரபலம் எப்படி இறந்தாரு, அவருக்கு என்னாச்சு, என்ன காரணம்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரணம் செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகிட்டே வருது. சில திரைப்பிரபலங்கள் எல்லாருமே கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் எல்லாருமே மாரடைப்பால் தான் காலமாகிறாங்க. இதற்கு என்ன காரணம் என்று பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளது. அதாவது கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தா இளம் நடிகர்களுக்கு, இளம் மக்களுக்கு, இளம் வயதில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே மாரடைப்பு வருது என்று நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்பி வருது. இதெல்லாம் என்ன காரணம்னு இன்னமும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இந்த நிலையில இப்போது பிரபல நடிகரும் முன்னாள் அதிகாரியுமான கே. சிவராம் அவர்கள் மரணத்திற்கு நிறைய திரையுலகை சேர்ந்தவங்க அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நடிகரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான கே. சிவராமன் அவர்கள் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. பிரபல நடிகரும் முன்னாள் அதிகாரியுமான கே. சிவராமன் கன்னட திரையுலகில் மறக்க முடியாத பாத்திரங்களில் பெயர் பெற்றவர். இவர் இன்று காலையில் காலமாகியிருக்கிறார். சிவராம் அரசு பணியின் வெற்றிகரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு சினிமா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டன் காரணமாகத்தான் பான் அல்லே மது சந்திரேகா படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் நுழைந்தார். ஆரம்பகால சவால்களாக மற்றும் விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் பா நல்லா மது சந்திரசேகர் திரைப்படத்தில் சிவராமின் ஈர்க்கக்கூடிய நடிப்பு அவரை ஒரு குறிப்பிட்ட நடிகராக நிலைநிறுத்தியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு மக்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்தது. இவருக்கென்றே தனி ரசிகர் கூட்டமே உருவாச்சு. இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக திரையரங்களுக்கு சென்று இவருடைய படத்தை கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய நடிப்பு மிக அருமையாக இருக்கும். சிவராமம் வசந்த காவ்யா, கால்நாயகா, யாரிகோ போடா டூடு, காதலுக்கான விளையாட்டு, நாகா மற்றும் ஓ பிரேமம் தேவா போன்ற குறிப்பிட்ட படங்களில் தோன்றினார். அவர் தனது முதல் வெற்றியை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் சிவராமம் கன்னட திரையுலகில் பிரியமானவராக இருந்தார். அவரது வசீகரம் மற்றும் திறமையால் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தார். நடிப்பில் வெற்றி பெற்றாலும் சிவராமின் உண்மையான ஆர்வம் பொது சேவையில்தான் இருந்தது. 1985ஆம் ஆண்டு கன்னடத்தில் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்ந்த முதல் கன்னடர் ஆவார். சிவில் சர்வீஸில் தனது மதிப்புமிக்க வாழ்க்கையாக இருந்தாலும் சிவராம் சினிமா மீதான தனது காதலை இழக்கவில்லை. 1990களில் சிவராம் தனது அரசாங்க வேலையை விட்டுவிட்டு முழுநேர நடிப்பை தொடர தைரியமாக முடிவு செய்தார். அவரது அரசு பணி பலனளித்தது. அவர் கன்னட திரைப்படத்தில் ரசிகர்களிடம் மிகவும் பிடித்தவமாக மாறினார். மேலும் அவர் அதிர்ஷ்ட நாயகனாக என்ற புனைப்பெயரை பெற்றார். 2013இல் சிவில் சர்வீஸிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து சிவராம் அரசியலில் நுழைந்தார். ஆரம்பத்தில் ஜேடிஎஸ் கட்சியில் சேர்ந்தார். லோக்சபா தேர்தலில் தோல்வி உள்ளிட்ட பின்னடைவை சந்தித்தாலும் பாஜகவில் இடம் பிடித்தார். சமீபத்தில் சிவராமின் உடல்நிலை மோசமடைந்தது. பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை உட்படுத்தப்பட்டு ஆரம்ப காலத்தில் முன்னேற்றத்தின் அறிகுறிகள் காட்டிய போதிலும் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. சிகிச்சை பலனின்றி இன்று காலையில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 70. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.